அடுத்ததாக இன்றைய சொற்பொழிவாளரை பற்றி கூற வேண்டுமென்றால், சுறுசுறுப்பு தேனி அவரே தும்பி என்று பெயர் வைப்பதனால் தும்பி என்பது சுறுசுறுப்புக்கு பெயர் போனது. அத்தகைய சுறுசுறுப்புக்கு பெயர் போறவர்தான் ஞானவடிவேலு அவர்கள். இலக்கியத்தை ஆழ படிக்க வேண்டும், அதை அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பரந்த மனப்பான்மையோடு தன்னுடைய சொற்பொழிவை தொடர் சொற்பொழிவாக நம்மோடு வழங்கி கொண்டிருக்கின்றார். அவர்களை எத்தனை பாராட்டினாலும் தகும். தும்பி இலக்கிய அமைப்பின் நிறுவனராக ஐயா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பழகுவதற்கு இனிமையானவர் என்று சொல்லலாம். அத்தகைய இனிமைக்குரியவர் இன்றைக்கு கம்பரை பற்றி பேசுகின்றார் என்றால் அது எத்தகைய இன்மையுடையதாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு 3 படலங்களை பற்றி ஐயா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். மொத்தம் 175 பாடல்கள் இருக்கின்றன. கங்கை படலத்தில் 72 பாடல்களும், வனமுகு படலத்தில் 47 பாடலும், சித்திரக்கூட படலத்தில் 56 பாடல்களுமாக இருக்கின்றன. ஐயா அவர்களும் இன்றைக்கு ஒரு கழுகு பார்வையில் தான் இந்த 3 படலங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். மிக சிறப்பான கம்பனின் பாடல்கள் எல்லாம் இந்த படலத்தில் வந்திருக்கின்றன. மயிலுடைய பீலியின் விதானம் மேல் வகுத்து என்று முடிகின்ற அந்த குடிலை எப்படி இலக்குவன் ராமனுக்காக அமைத்து கொடுத்தான் என்பதோடு இன்றைய படலம் முடிகின்றது. அதே இந்த 3 படலத்திலும் வெய்யன் வெளி தன் மேரியின் பெரி சோதி மறைய என்னும் கம்பரின் வரிகளோடு ஆரம்பமாகின்ற இந்த அழகான கவிநயத்தோடு அந்த மயிலுடை பீலியின் விதானம் மேல் வகுத்து என்று அழகான குடிலோடு பரன்குடிலோடு இந்த படலத்தை முடிக்கின்ற 3 படலங்களையும் இணைத்து ஐயா ஞானவடிவேலு நம்மோடு உரையாற்ற வருகின்றார்கள். கம்பனின் சிறப்பான பாடல்களை எல்லாம், கனிரசம் பொங்குகின்ற பாடல்கள் எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டு கதையையும், கதை என்பது அனைவருக்கு தெரியும். ஆகையினால் கம்பனின் கவிரசத்தை நாம் பெறுவதற்காக காதுகளை தீட்டிக் கொண்டு நாம் காத்திருப்போம். ஐயா ஞானவடிவேலு அவர்களை வருக. உங்கள் கனிவான தெளிவான கம்பனின் அமுதை எங்களுக்கு பருக தருக. அருமை ஐயா, என் குரல் கேக்குதா? ஐயா நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குறியா? பெரியவர்களே, அருந்தமிழ் சான்றோர்களே, தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் 117வது நிகழ்வில் உங்களுடைய பொன்னான நேரத்தை எல்லாம் இந்த ஒரு சின்ன அமைப்பிற்காக ஒதுக்கி இந்த நிகழ்வை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை நினைத்து உள்ளபடியே நான் மகிழ்கிறேன். உங்களை பாதம் தொட்டு வணங்கி படுகின்றேன். பெரியோர்களே, இதுகாரம் நடந்த நிகழ்ச்சியை குறிப்பாக இந்த 3 உரைகள் என்று சொல்ல வேண்டும். ஐயா கவியறிவினுடைய அந்த புறநானூற்று பாடல் உரை, தலைமையேற்று பேசிய பேராசிரியருடைய அற்புதமான அந்த தமிழுரை, நெறியாழ்கை செய்த ஐயா பொதிகை செல்வராசன் அவர்கள் மிக சிறப்பாக 4-5 கம்பராமாய பாடல்களை எடுத்து காட்டிய உரை, இத்தோடு நிகழ்ச்சியை முடித்து விட்டால் கூட நன்றாக இருக்கும் இருக்கிறது. அப்படி மிக மிக சிறப்பான ஒரு உரையாக இதுவரை நிகழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. மிக அறிவார்ந்த ஆழமான ஒரு உரையாடலை, ஒரு சொற்பொழிவுகளை நாம் கேட்டோம். இந்த 3 பேரறிஞர்களும் பேசுகிற பொழுது 2 செய்திகளை நான் கவனித்தேன். தெரிந்தோ தெரியாமலோ பொதிகையார் தும்பி என்று சொன்னார். நான் தும்பி என்று வைத்துக் கொண்டாலும் என்னுடைய உயரம் என்பது, என்னுடைய பறக்குகின்ற உயரம் என்பது மிகவும் குறைவு. என்னால் அதிக உயரத்திற்கு பறக்க முடியாது. ஆனால் பேராசிரியர் பேசுகிற பொழுது ஒரு பருந்து பார்வை என்று சொன்னார். அது உண்மைதான். இப்படிப்பட்ட ஆகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள் ஆழ்ந்து தோய்ந்த அந்த கம்பராமாயணத்தை ஒரு தும்பியை போல் ஒரு ஆர்வத்தின் மேலிட்டு, ஆர்வத்தின் காரணமாக இதில் இறங்கி இருக்கிறேன் என்பதை பணிவோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அன்பிற்குரிய ஐயா, எங்கள் அறிவு ஆசான் ஐயா கேஜிஆர் அவர்கள் பின்லாந்தில் இருந்து இணைந்திருக்கிறார். அவர் பின்லாந்தில் இருந்து இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறார். இங்கிலாந்து லெட்டர் என்று சொல்லுவார்கள். அவரை பார்ப்பதற்கு முன்பே மகிழ்ச்சியா இருக்கிறது. நேற்று அவருடைய அற்புதமான அந்த உரையை நான் கேட்டேன். கேஜிஆர் அவர்கள்
எந்த தலைப்பை எடுத்தாலும், எந்த இலக்கியத்தை எடுத்தாலும் அவருடைய உரை என்பது ஒரு கருத்து சுரங்கம். ஒரு 10 புத்தகங்களை படித்த செய்திகளை அவருடைய ஒரு 10 நிமிட பேச்சில் நாம் அடைந்து விடலாம். நேற்று அவர் அந்த வாலி வதை படலத்தை குறித்து பேசுகிற பொழுது, அந்த தாரையை குறித்து அவர் சொன்ன செய்தியை நான் ஒரு பெரிய புத்தகத்தில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண புத்தகத்துல படிச்சேன். சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டார். உன் உள்ளத்தில் நான் இருப்பது உண்மையானால் நான் உயிரோடு இருக்கிறேனே, நீ உயிரோடு இல்லையே. என் உள்ளத்தில் நீ இருப்பது உண்மையானால் நான் உயிரோடு இருக்கிறேன், வாலி நீ உயிரோடு இருக்க வேண்டுமே என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த அன்பு செய்தியை மிக எளிமையாக சொல்லிவிட்டு போய்விட்டார். அதற்கு ஒரு பெரிய தேடல் வேண்டும். வாலியாரை குறித்து திருஞான சம்பந்தர் தேவாரத்திலே எப்படி பாடியிருக்கிறார் என்பதை மிகப்பெரிய தேடல் வேண்டும். அப்படியெல்லாம் 10 புத்தகங்களை படிக்கிற அளவுக்கு ஒரு ஆக சிறந்த அறிவு சுரங்கம் ஐயா அவர்கள். இன்றைக்கு அவர் வந்திருப்பது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிகப்பெரிய அறிஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அம்மா விஜயராணி அவர்கள் சிறப்பாக பேசுகிற பொழுது அவ்வளவு தெளிவாக ஒரு நீரோடையை போல அற்புதமாக அவர்களை பேசாம அவங்களே பேச சொல்லிடலாம் என்று நினைக்கிறேன். அந்த அளவிற்கு மிக சிறப்பாக இங்கே உரையாற்றினார்கள். அவர்கள் சொன்னார்கள், கம்பனுடைய கைப்பாவையாக இங்கே பாத்திரங்கள் இருக்கின்றன என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு என்ன தோன்றுகிறது சொன்னால், இதை படிக்க தொடங்கினோம் என்றால் நானும் அவன் கைப்பட்ட ஒரு பாவையாக மாறி விடுகிறோம். காலை முதல் மாலை வரை கம்பெனி நினைப்பாகத்தான் இருக்கிறது. என் வேலை என்ன ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி கம்பனுடைய கவிதை என்பது அதை மதுக்குளத்தில் போட்டு மதுக்குடத்துள் அள்ளி போட்டான் என்று கண்ணதாசன் சொன்னார். அப்படிப்பட்ட கம்பராமாயண பாடல்களை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். அந்த கதை ஓட்டம் நம்மை அங்குமிங்கும் அசைய விடாமல் அவனுடைய நடந்து போக செய்வார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அன்பிற்குரிய ஐயா அசினி ரவிபாரதி அவர்கள் மிக மிக சிறப்பான ஒரு பாடல், அந்த பாடலை நான் மிகவும் ரசித்து கேட்டேன். அற்புதமாக அந்த பாடலை ஐயா ரவிசங்கர் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். அதை நாம் ஒளிபரப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி, அன்பிற்குரிய செல்வி நிபுணா ஆகியோர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை மலர் இதழ் என்று மணக்கிறது என்று சொன்னால் அன்பிற்குரிய அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களால் தான் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மிக சிறப்பான கட்டுரைகள் எழுதி வந்திருக்கிறார்கள். ஏரிக்கரை ஐயா அவர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரளா அவர்கள் பேராசிரியர் அவர்கள், அன்பிற்குரிய உதவி பேராசிரியர் ராமசேகர் அவர்கள், பெரும்பிற்குரிய ஐயா ரங்கசாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அம்மா சாமி மல்லிகா அவர்கள், தேசாபிமானன் ஐயா அவர்கள், ஜானகிராமன், அன்பிற்குரிய ஜானகிராமன் மற்றும் கம்பராமாயணத்தில் கரை கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா நெல்லை தீபன் ஆகிய ஆகச்சிறந்த பெரிய பெருமக்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி நேரடியாக இந்த நிகழ்ச்சிக்குள் நான் நுழைகிறேன். 8:10 குறைந்தபட்சம் ஒரு 40 நிமிடங்களுக்குள் முடித்து விடலாம் என்று நான் கருதுகிறேன். பெரியவர்களே, சென்ற நிகழ்ச்சி வரைக்கும் நம்ம தைலம் ஆட்டுப்படலம் பார்த்தோம். அதாவது ராமன் காடேகுகிறான், தசரதன் வானேகி போகிறான். இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக கம்பர் இங்கே முடிக்கிறார். தையல் கடலில் இருந்த தசரதனை தைலக்கடலில் இட்டார் வசிட்டர் என்று முடிக்கிறார். ஏனென்று சொன்னால் ஆகச்சிறந்த சக்கரவர்த்தி, தவமிருந்து பெற்ற 4 மைந்தர்களும் அவனோடு இல்லை. இறக்கிற சமயத்தில் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக இருவர் பணம் போய்விட்டார்கள். இருவர் அவர்களுடைய பாட்டனார் நாட்டில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக தையல் கடலில் இருந்த தசரதனை தைல கடலில் இட்டார் என்று சொல்லுகிறார். அவன் இறப்பதற்கு முன்பான அந்த தசரதனுடைய மனநிலையை கம்பர் பல்வேறு பாடல்களை காண்பிக்கிறார். இதை படிக்கிற பொழுது அந்த துணை பாடமாக சில செய்திகளை நாம் அறிகிற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ராமாயணத்தை ஒட்டி, இந்த நிகழ்ச்சிகளை ஒட்டி பல்வேறு பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன பல்வேறு கவிஞர்களால். சீர்காழி அருணாச்சல கவிராருடைய அந்த ராமநாட கீர்த்தனைகள் 2-3 பாடல்களை நம்ம வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல பெருமாள் திருமொழி 9ஆம் திருமொழியில இந்த தசரதன் நீங்கிற அந்த அவனுடைய உணர்வை கம்பரை காட்டிலும் ஒருபடி மேல போய் மிக அழகாக சொல்லுகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். அந்த பக்தர்கள் அந்த ஒரு உணர்வை மிக அழகாக அந்த பாடலில் நான் பார்த்தேன். அதை உங்களுக்கு பகிரலாம் என்று நான் கருதுகிறேன். தேனகு மாமலர் கூந்தல் கைசலையும் கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவ
ஊனுருவில் கொடுந்தொழுத்தை சொற்கேட்ட கொடியவள்தன் சொற்கொண்டு இன்று கானகமே மிக விரும்பி போகின்றாய். நீ துறந்த வளநர நகரை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன். மனுகுலத்தார் தங்கள் கோவே என்று தசரதன் பாடுவதாக அந்த திருவாய்மொழியில வருகிறது. தேன் அகு மாமலர் கூந்தல் கௌசலை சுமித்திரை இவர்களுடைய சிந்தை நோக கைகை போயிட்டா, இங்க இல்ல. பூனுருவில் கொடுந்தெழுத்தை சொற்கேட்ட கொடியவள் கைகை. கைகை என்கிற பேரே அவர் சொல்லலை. பூனுருவில் கொடுந்தொழுத்தை சொற்கேட்ட கொடியவள் அவளை சொல்லை மேற்கொண்டு இன்று கானகமே மிக விரும்பி போகின்றாய் ராமா. நீ துறந்த இந்த வளநகரை விட்டு நான் வானகமே மிக விரும்பி போகின்றேன். எங்கள் மனுகுலத்தார் பெற்ற கோவே கோமகனே என்று தசரதன் மிக வருந்தி பாடியதை மிக அற்புதமாக திருவாய்மொழியிலே பாடுகிறார். இந்த நிகழ்வு வரை நாம் சென்ற நிகழ்வில் பார்த்தோம். இப்பொழுது கங்கை படலம். இந்த கங்கை படலத்தில் நாட்டை விட்டு ராமன் வனம் புகுகிற பொழுது அந்த கங்கையை அவன் தரிசிக்கிற அந்த நிகழ்ச்சிகளை இந்த படலம் காண்பிக்கிறது. இப்பொழுது ராமன் சீதையோடும் லட்சுமணனோடும் கானகத்திற்குள் செல்கிறான். அவன் எப்படி செல்கிறான்? முதலில் லட்சுமணன் போக, சீதையை விட்டு பின்னாடி ராமன் என்ற 3 பேரும் போகிறார்கள் என்று நாம் பார்த்தோம். இதை ஐயா நெறியாள்கை செய்த ஐயா புதிய செல்வராசன் ஐயா மிக அழகாக சொன்னார் அந்த பாட்டு. அரியர்களுக்கு, ஆன்ம நேயர்களுக்கு, பெரியோர்களுக்கு அந்த தேஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி என்பது அவர்களுடைய மேனியில் இருக்கும். அப்படி போகிற அந்த 3 பேரையும் பார்க்கிற பொழுது ராமனை பார்க்கிறார் கம்பர். அவனுடைய மேலிருந்து கிளம்புகிற அந்த ஒளியை பார்க்கிறார். பார்க்கிற பொழுது அவருக்கு இந்த பாடல் பிறக்கிறது. வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய. அதாவது ராமனுடைய மேனிலிருந்து கிளம்புகிற அந்த ஒளியானது, அந்த ஒளியில் சூரியனுடைய ஒளி மறைந்து விட்டதாம். அந்த அளவிற்கு அவனுடைய மேனி ஒளி பெற்றதாக இருக்கிறது. அந்த ராமன் பொய்யே ஏனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இந்த எதிகை மோனை, இந்த மெய்யோ பொய்யோ வெய்யோன் அதை விட்டுருங்க. பொய்யோ எனும் இடையாளோடும் என்று சொல்லுகிறவன் இளையானோடும் போனான். அப்படி வார்த்தைக்கு வார்த்தை, சொல்லுக்கு சொல் ஜாலம் காட்டுகிற அந்த கம்பனுடைய கவிதையை நாம் படிக்கிற பொழுதுதான் அவனுடைய சுவை முழுமையாக புரிய முடியும். பெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யே ஏனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். யார் போனான்? ராமன் போனான். இந்த ராமனை அவன் அழகை சொல்ல முற்படுகிறார் கம்பர். மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது அறியா அழியா அழகுடையான் என்று முடிக்கிறார். அந்த ராமனுடைய அழகை சொல்ல வருகிறார். மையோ, இவன் இவனுடைய உருவம், இவனுடைய நிறம் மையோ, கருமையான மையோ என்று கருதுகிறார். ஆனால் அந்த மையில் நிறம் இருக்கிறது, அதிலே ஒளி இல்லை. ஆகவே மரகதமோ என்று கருதுகிறார், பார்க்கிறார். மரகதத்தில் நிறம் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது, ஆனால் அதிலே குளிர்ச்சி இல்லை. ஆகவே மழை முகிலோ, மேகமோ என்று பார்க்கிறார். அந்த மேகத்தில் நிறம் இருக்கிறது, ஒளி இருக்கிறது, குளிர்ச்சி இருக்கிறது. ஆனால் அந்த மேகம் மழை பேர் ஓய்ந்ததற்கு பிறகு வெளுத்து விடுகிறது. ஆனால் இவன் மேனி வெளுப்பதாக இல்லை. ஆகவே இவன் மறிகடலோ என்று கேட்கிறார். அந்த அலை புழங்குகிற அந்த கடலோ, அதில் நீளம் இருக்கிறது, அதில் நிறம் இருக்கிறது, வண்ணம் இருக்கிறது, குளிர்ச்சி இருக்கிறது, அந்த நிலையான தன்மை அத்தனையும் இருக்கிறது. ஆனாலும் அதிலே அவனை உணர்கிற பொழுது கிடைக்கக்கூடிய அந்த பரவசம் என்பது இல்லை. அந்த கடல், அந்த பரவசம் என்பது இல்லை. ஐயோ, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? எனக்கு சொல்ல தெரியலையே. ஐயோ, இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகு உடையான் என்று முடிக்கிறார். கம்பரே தன் தோல்வியை ஒற்றுக்கொண்ட இடம் இந்த இடம்.
எவ்வளவு அழகாக பாடுகிறார் பாருங்க. இதை வந்து கிருவானந்தவர் ரொம்ப அழகா சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, ஒரு சின்ன குழந்தை உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தின்பண்டத்தை எடுக்க முயற்சி பண்ணுகிற பொழுது அதுக்கு எட்டாத பொழுது ஒரு தவளையை போட்டு ஒரு தவளையை கவுத்து வச்சு அது மேல ஏறி பார்க்கிற பொழுது எட்டவில்லை. அது மேல இன்னொரு தவளையை வைக்கிறது. தவளைனா ஒரு குடம் மாதிரி, அதை வச்சு எட்ட பார்க்குது. மூணாவதா ஒண்ணு வைக்குது, எட்டல. நாலாவதா ஒண்ணு வைக்குது, அதுக்கு மேல எட்டல. அதுக்கப்புறம் தவளையே இல்லை. ஐயோ போச்சே என்று சோர்ந்து விடுகிறது. அப்படி குழந்தையை போல கம்பர் இங்கே ராமனுடைய அழகை வர்ணிக்க ஆட்பட்டு முற்பட்டு ஒரு கவிதை மாயாஜாலத்தை, அந்த நமக்கு சொற்ஜாலத்தை நமக்கு காட்டுகிறார், நமக்கு இன்பத்தை தருகிறார். கவிஞரால் முடியாத என்ன? 4 வரிகளிலே இந்த ராமாயணத்தை சொல்லிவிடலாம். அதனை 10,000 பாடல்களுக்கு விரித்து சென்ற கம்பனால் ராமனை சொல்ல முடியும். அதற்காகத்தான் அந்த பெரிய பாடல், இந்த காப்பியத்தை அவன் எழுதியிருக்கிறான். ஐயா தலைவர் அவர்கள் தலைமையா சொன்னாங்க அம்மா. ஆனால் அந்த அழகை இல்லை என்று சொல்வதன் மூலமாக நமக்கு அதனுடைய எல்லையின்மையை, அதனுடைய பிரம்மாண்டத்தை நமக்கு இந்த பாடலிலே அவன் காண்பிக்கிறான். வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ எனும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு உடையான். அழியாத அழகு உடையவனாக இந்த ராமன் இருக்கிறான் என்று அற்புதமான அந்த ஒரு பாடலை இங்கே காண்பிக்கிறார். அவர் 3 பேரும் போறதை பார்த்துட்டு கம்பர் அதை பார்த்து நமக்கு காமிக்கிறார். இவங்க 2 பேரும் போகிற பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மேகம் தனி வருகின்றது மின்னொடி என நாகம் தனி வருகின்றது பிடியோடு என நடவா. நடந்து போறது எப்படி இருக்குது என்று சொன்னா, மேகத்துக்கு நடுவுல மின்னல் இருக்குன்னு வைங்க, அது எப்படி இருக்கும்? அது மாதிரி மேகம் போன்ற ராமனுக்கு இடையில் மின்னல் போன்ற சீதை போகிறார். இப்ப இந்த 3 ராமனை பார்த்தாரு. இப்ப ராமனையும் சீதையும் பார்க்கிறார், பெருமாளையும் திருமகளையும் பார்க்கிறார். பார்க்கிற பொழுது இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், மேகத்திற்கு நடுவிலே ஒரு மின்னல் தோன்றினால் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கிறது. இரண்டாவது நாகம் என்று சொன்னால் ஆண் யானை, மிகப்பெரிய ஆண் யானை தன்னுடைய களிரோடு 2 யானை தன்னுடைய பெண் யானையை கூட்டிக் கொண்டு நடப்பது போல அந்த காட்டுக்குள் அவர்கள் நடந்தார்கள். நடந்து எல்லாரும் கங்கை கரையை போய் சேர்கிறார்கள். அங்க கங்கை கரை சேர்ந்தவுடன் அங்கே உள்ள முனிவர்கள் எல்லோரும் அவனை வரவேற்கிறார்கள். அவர்களுக்கு தெரிகிறது ராமன் வருகிறார் என்று. உடனே அவர்கள் வரவேற்கிறார்கள். அவர்களை பார்த்து ராமனை வணங்கி அவர்கள் மகிழ்கிறார். அந்த மகிழ்ச்சியை மிக அழகான பாடலாக கம்பர் இங்கே காண்பிக்கிறார். அவர்கள் எப்படி களிப்படைந்தார்கள் என்பதை கம்பர் சொல்லுகிறார். பெண்ணின் நோக்கும் சுவையை பிறர்க்கு எண்ணி நோக்கி இயம்ப அரும் இன்பத்தை. ஒரு பெண் தரக்கூடிய சுகத்தை, அந்த சுவையை பிறர்க்கு எண்ணி நோக்க இயம்ப இயலாத அந்த இன்பத்தை பண்ணின் நோக்கும் பராமுதை. பண் என்று சொன்னால் வேத ஒளிகளில் புலப்படக்கூடிய அந்த பராமுதை பரம்பொருளை கண்ணின் நோக்கினார் உள்ளம் கழிக்கின்றார் என்று சொல்கிறார். அந்த தவசீலர்கள் ராமனை பார்க்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய அந்த கண்ணால், வெறும் கண்ணால் யாரை பார்க்கிறார்கள்? ராமனை பார்க்கிறார்கள், உள்ளம் கழிக்கின்றார்கள். அது எப்படிப்பட்ட அந்த கழிப்பு, அந்த இன்பம் எப்படி என்று சொன்னால், அந்த ராமன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், பெண்ணின் நோக்கும் சுவை, பிறர்க்கு எண்ணி நோக்க இயம்ப முடியாத இன்பம், பண்ணின் தெரிகிற பராபரம் அந்த பரம்பொருள். இவர்களை வெறும் கண்ணால் அவர்கள் பார்த்து உள்ளம் கழித்தார்கள் என்று அங்கே வர்ணிக்கிறார். பெண்ணின் நோக்கும் சுவை என்று சொன்னால் 5 இன்பம் தரக்கூடியவளாக பெண் இருக்கிறாள் என்று வள்ளுவர் பாடியிருக்கிறார். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் 5 ஒன்றொடி கண்ணே உள என்று வள்ளுவர் சொல்கிறார். இப்படி 5 இன்பம் தருவதாக அந்த பரம்பொருள் அங்கே இருந்தார். அவர்கள் அந்த அடைந்த இன்பத்தை மற்றவர்களுக்கு அவர்களால் பகிர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரவசத்தை அவர்கள் அங்கே அடைந்தார் என்று அந்த தவமுனிவர்கள் அடைந்த அந்த பாக்கியத்தை அங்கே அழகாக காண்பிக்கிறார். பிறகு அவனிடம் இங்க கங்கை கரையில நீ போய் நீராடி 2 பேரும் குளிச்சுட்டு சாப்பிடுங்க என்று அமுது செய்க என்று அவர்கள் வேண்டுகிறார்கள். உடனே ராமன் சீதா பிராட்டியோடு அந்த கங்கையில் நீராடுகிறான். அந்த கங்கையில் நீராடுகிற பொழுது அந்த கங்கை சொல்லுகிறாள், பண்ணி நீக்காரும் பாதகர் பாருளோர் எண்ணின் நீக்குவர் யானும் இன்று என் தந்த உன்னின் நீக்கினன்
உய்ந்தனன் யான் என்றாள். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லோரும் தங்களுடைய பாவத்தை கொண்டு வந்து என்னில் வந்து நீக்குவார்கள். அப்படி அவர்கள் பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டு கடினப்பட்டு கிடந்த நான், நீ வந்து இறங்கியவுடன் உன் பாதம் பட்டதும் என் பாவங்கள் அத்தனையும் தொலைந்தன என்று கங்கை அவனை கைதொழுதாளாம். கம்பர் எப்படி சிந்திக்கிறார் பாருங்க. அம்மா சொன்னாங்க, ராமரை உயர்த்துவதுதான் கம்பனுடைய ஒரே குறிக்கோள். அதை விட ரொம்ப அழகா சொன்னாங்க, ஒரு கையில் ராமனையும் மறுகையில் மற்ற அனைத்தையும் வைத்து சொன்னார். அதற்கு எடுத்துக்கான அந்த ஒரு பாட்டு. கங்கை சொல்லுதான், உலகத்தில் உள்ள எல்லோரும் தங்களுடைய பாவங்களை கொண்டு வந்து எண்ணில் துளைக்கிறார்கள். அப்படிப்பட்ட என் பாவம் அத்தனையும் உன் கால் பட்டவுடன் அழிந்து போய்விட்டது. அப்படிப்பட்ட புண்ணியம் பெற்றேன் என்று கங்கை சொல்வதாக. எண்ணி நீக்குவர் பாருளோர் எண்ணி நீக்குவர் அரும் பாதகம் யானும் இன்று உன்னின் நீக்கினன் உய்ந்தனன் யான் என்று கம்பர் இங்கே அழகாக ஒரு அற்புதமான கற்பனையில் ஒரு அழகாக ஒரு பாடலை அங்கே வைக்கிறார். இப்பதான் ஒரு அருமையான ஒரு 2 பாடல்கள் இதை நான் ரொம்ப ரசித்தேன். அந்த கங்கையில் ராமன் நீராடுகிறான், பக்கத்துல சீதை நீராடுகிறாள். அந்த நீராடி தன்னுடைய குழல்லாம் நனைஞ்சு அந்த குழலில் அந்த நீர் ஒழுக ராமன் எழுந்து நிற்கிறான். அதை பார்க்கிறார் கம்பர். பார்க்கிற பொழுது அந்த ராமனை பார்த்தால் எப்படி தெரியுதான், சிவபெருமான் மாதிரி தெரியுதான். அந்த முதல் படலத்தை பார்த்தோம் இல்லையா, அதாவது வானத்தில் போகிற அந்த மேகமானது விபூதி, அதாவது சொன்னா நீரடிந்த சிவபெருமானை போல் சென்று அலைகடல் மேல் ஆறுகளில் மேய்ந்து பிறகு திருவாளை போல் திரும்பியது என்று முதல்ல பாடினார். இதுதான் கம்பருடைய அந்த சமர சகித்து தன்மை. ராமன் குளிச்சு எழுந்திருக்கிறான், எழுந்திருச்சு அந்த கடல் அந்த கங்கையில குளித்து எழுகிற பொழுது அந்த அந்த சடைமுடியில் நீர் ஒழுக எழுந்திருக்கிற பொழுது அவனை பார்க்கிற பொழுது சிவபெருமான் மாதிரி தெரியுதான். எதனால சிவபெருமான் தெரியுதுன்னா, அதாவது அவனுடைய யாருடைய தலையில் கங்கை இருப்பா, சிவபெருமானுடைய தலையில் தான் கங்கை இருப்பா. அப்படி இவன் தலையில் கங்கையோடு இவன் எழுந்திருக்கும் பொழுது ராமனை பார்க்கிற பொழுது சிவபெருமானை போல் இருக்கிறதா. வெங்கண் நாக கரத்தினன் வெண்ணிற கங்கைவார் சடை கற்றையன் கற்புடை மங்கை காண நின்று ஆடுகின்றான் பகிர் திங்கள் சூடிய செல்வனின் தோன்றினான் என்று பாடுகிறார். அவன் அந்த மயிர்கற்றைகளில் கங்கை ஆட அவன் ஆடுகின்றது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சிவபெருமான் ஆடுகின்றது போல் இருக்கிறதா. சிவபெருமான் ஆட்டம் என்பது நடன ஆட்டம், இங்கே இவன் ஆடுவது என்பது நீராடுவது. ராமன் நீராடியது, கங்கையில் நீராடியது, சிவபெருமான் கங்கையை சுமந்து கொண்டு நடனமாடியது போல கம்பருக்கு அங்கே தெரிகிறது என்று அற்புதமான ஒரு பாடலை பார்க்கிறார். இதை பார்த்த உடனே எழுதிட்டாரு. எழுதினதுக்கு அப்புறம் சிவபெருமானை மட்டும் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்து எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, தள்ளும் நீர் பெரும் கங்கை தரங்கத்தால் வள்ளி நுண் இடை மா மலராளோடும் அந்த கங்கையில் தன்னுடைய மனைவியோடு வெள்ளி வெண்ணிற பால்கடல் மேலினால் பள்ளி நீங்கிய பான்மையின் தோன்றினான் என்று எழுதினான். அந்த சீதையோடு ராமன் ஆடுவது எப்படி இருக்குன்னா, அந்த அலைகள் தழும்புகிற அந்த கங்கையிலே அவன் நீராடுவது எப்படி இருக்கின்றான். பால்கடலில் அக்காலத்தில் தன் மனையாளோடு திருமகளோடு பள்ளி கொண்டிருந்தானே திருமால், அப்படி அவர்கள் 2 பேரும் இருப்பது போல இந்த இடத்துல தோன்றினார் 2 பேர். எப்படி சிவனையும் அப்படி திருமாலையும் நடித்து கொண்டு வந்து அந்த இடத்துல பாடல் வைப்பது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த கதைக்கு ஒரு 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 சிறப்பு தருவதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அந்த கங்கை குளிப்பதை வெறுமனே குளிச்சுட்டு வரேன்னு அவர் சொல்லல. இப்படிப்பட்ட சிந்தனைக்குரிய சில செய்திகளை இங்கே சொல்லிக் கொண்டு கம்பர் மேலே வருகிறார். பிறகு சீதா பிராட்டி கங்கையில் நீராடுகிறாள். பிறகு ராமன் வந்து அவர் எல்லாருடைய விருந்தினராக இருந்து கொண்டு அங்கே விருந்து உண்டு மகிழ்கிறார். அதையும் அழகான ஒரு பாடல்ல சொல்றாரு. அந்த முனிவர்கள்ட்ட என்ன விருந்து இருக்கும், வெறும் கீரை இருக்கும். அந்த கீரையை கொண்டு வந்து அவர்கள் கொடுக்கிறார்கள். அதை பார்த்த உடனே கம்பனுக்கு என்ன தோணுகிறது சொன்னால், வருந்தி தான் தர வந்த அமுதையும் அருந்தும் நீர் என்று அமரரை ஊற்றினான். இந்த ராமன் யாரு, இந்த திருமால் யாரு, அவ்வளவு சிரமப்பட்டு கடைந்த அந்த அமுது பால்கடலை அந்த வாசுகியை மத்தாக கொண்டு கடைந்த அந்த அமுதத்தை, அவ்வளவு சிரமப்பட்டு எடுத்த அமுதத்தை தான் சாப்பிடலையாவே, தனக்கு வச்சுக்கல, தனக்கு வைத்துக் கொள்ளாமல் அமரருக்கு தேவர்களுக்கு கொடுத்தவன். அவன் என்ன பண்ணா, விருந்து மெல் அடகு உண்டு விளங்கினான். அவர்கள் விருந்தினராக கருதி அவர்கள் கொடுத்த மெல் அடகு, அந்த சின்ன கீரை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கீரையை
உண்டான் திருந்தினார்வையின் செய்தன தேயுமோ. அன்பு மீதொழுக எளிமையாக எது கொடுத்தாலும் அதற்கு ஈடாக ஆகுமா என்று கருதி ராமன் அந்த எளிய உணவை உண்டான் என்பதை சொல்லுகிற பொழுது கம்பர் நினைக்கிறார், பேர்பட்ட அமுதத்தை தனக்கு வச்சுக்காம தேவர்களுக்கு கொடுத்தவன் என்று அவனுடைய பெருமையை இங்கே அழகாக இங்கே வெளிப்படுத்துகிறார். கங்கை படலம். இப்பொழுதுதான் நம்மளுடைய கதாநாயகன் வருகிறார். இந்த தலைவர்கள் பேசுகிற பொழுது நமக்கு சில செய்திகள் கிடைக்கும். அழகாக சொன்னாங்க, அந்த குகனுடைய இயல்பு நம்ம தமிழருடைய இயல்பாகவே கம்பர் காட்டுகிறார் என்று சொன்னார். அற்புதம். அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிற பொழுது சிறப்பு. அப்படி அன்போடும் பண்போடும் விருந்தோம்புகிற பண்போடும் அவனுக்காக உயிரை கொடுக்கிற அந்த தன்மையோடும் அவன் இருப்பதை பார்த்தால் அவன் தமிழ் இனத்தினுடைய பண்பாகத்தான் அது காணப்படுகிறது. இப்பொழுது நமது கதாநாயகன் குகன் முக்கியமான கதாபாத்திரம், கதாநாயகன் இல்ல, முக்கியமான கதாபாத்திரம் குகன் அங்கே நமக்கு அறிமுகமாகிறான். அந்த குகன் எப்படிப்பட்டவன்? ஆயகாலையின், அந்த ஆயகாலைன்னா காலை எழுந்த உடனே விடிஞ்ச உடனே 1000 அம்பிக்கு நாயகன். அவன் 1000 நாவாய்கள், படுகள் 1000 நாவாய்களுக்கு தலைவன். போர் புகன் என்னும் நாமத்தான், புகன் என்கிற பெயருடையவன். தூய கங்கை துறைவிடும் தொன்மையான், அந்த கங்கைக்கரையை ஆட்சி செய்பவன். காயும் வில்லினன், கோபம் கொண்ட வில்லை உடையவன். திரள் தோழினன், மலை போன்ற தோலை உடையவன். அவனை அறிமுகப்படுத்துகிறார். அவன் எப்படிப்பட்ட உருவத்தோடு இருந்தான், எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று குகனை காண்பிக்கிறார் கம்பர். ஊற்றமே மிக ஊனோடு மீண்டுகர் நாற்றமேய நகையில் முகத்தினான். அந்த விலங்குகளையும் பறவைகளையும் பிடித்து தின்று, மீன்களையும் தின்று ஊட்டமேறிய அந்த உடம்பு, அதோடு அவன் உடம்பில் மேனியில் நாற்றம், அந்த நாற்றம் அந்த விலங்கு இறைச்சியினுடைய நாற்றம் வீசுகிறது. அப்படிப்பட்டவன் நகையில் முகத்தினன், அவன் முகத்துல சிரிப்பே இல்லை. சீற்றமின்றியும் தீயழ நோக்குவான். அவனுக்கு கோபம் வராம இருந்தாவே அவன் மூஞ்சில தீ கக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கடுமையான முகத்தை உடையவன். சீற்றமின்றியும் தீ எழ நோக்குவான். அவன் சும்மா சாதாரணமா பார்த்தாவே நெருப்ப கத்தி பாக்குற மாதிரி, அவ்வளவு கோபமா பாக்குற மாதிரி இருக்கும். யார் மாதிரி இருக்கும்? நம்ம நடிகர்கள் யாராவது யோசிச்சு பாக்குறேன், யாரு நம்ம நம்பியார் மாதிரி இருக்குமோ தெரியல. அதாவது சீற்றம் இல்லாமல் சாதாரணமா பார்த்தாவே தீ கக்குகிற அளவுக்கு அவனுடைய நோக்கு, அவனுடைய கண் பார்வையானது இருக்கு. அப்படின்னா அவனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா கூற்ற மஞ்ச குமுறும் குரலினான். இது யமனே பயந்து போகிற அளவிற்கு கடுமையான கர்ஜிக்கிற குரலை உடையவனாக குகன் அங்கே இருக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு அரக்கனை போன்ற ஒரு மனிதன். அம்மா சொன்னாங்க இல்லையா, வெண்ணெய் உருகுன மாதிரி ராமனை கண்டவனும் உருகுகிறான். அதுதான் இந்த இந்த படலத்தினுடைய ஒரு சிறப்பு. இப்படி கடுமையான கொடூரமான வீரன், திரண்ட தோழினன் குகன் என்று அவனை வந்து அறிமுகப்படுத்துகிறார் கம்பர். பிறகு நேர வருகிற பொழுது தன்னுடைய சுற்றத்தாரோடு சூண்டு வருகிறான். அவன் கொஞ்சம் தூரம் வரும்பொழுது அவனுக்கு தெரியுது, சரி நம்ம கூட்ட தூரம் போனா பிரச்சனை ஆயிரம், சண்டைக்கு வந்துருவாங்கன்னு நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய சுற்றத்தார்களை நிறுத்தி வைத்து விட்டு அவன் மட்டும் தனியாக போகிறான். போகிற பொழுது லட்சுமணன் வெளியே நிற்கிறான். லட்சுமணனை பார்த்தோன்னா வணங்கி நான் யாரு, தான் யாரு என்பதை குகன் சொல்லுகிறான். சொன்ன உடனே லட்சுமணன் நீ இரு, நான் போய் உள்ள போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு லட்சுமணன் சொல்லுகிறது தான் மிக சிறப்பு. இதுல நிற்றி நீண்டு என்று பொக்கு இங்கே இரு என்று சொல்லி நெடியவன் தொழுது உள்ள போய் நெடியவன் மூத்தவனாகிய ராமனை தொழுது தம்பி லட்சுமணன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? கொற்றவ நின்னை காண குறுகினன், நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும். கொற்றவா அண்ணா, உன்னை பார்க்க ஒருத்தன் வந்திருக்கிறான், தன்னுடைய சுற்றத்தை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான். அவன் உள்ளம் தூயவன், தாயின் அல்லான், எட்டு நீர் கங்கை நாவாய்க்கு இறை குகன் ஒருவன் என்றான். உன்னை பார்க்க ஒருத்தன் சுற்றத்தோடு வந்திருக்கிறான். அவன் வந்து யார் என்று சொன்னால் நல்லவன், உள்ளம் தூயவன். அவனுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக தென்படுகிறது. தாயினும் நல்லான். அது எப்படிங்க ஒருத்தனை பார்த்த உடனே இவன் நல்லவன், இவன் வந்து தாயை காட்டிலும் சிறந்தவன் என்று லட்சுமணன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அதில்தான் அவனுடைய அறிவு கூர்மை என்பது புறப்படுகிறது. அப்படி வரக்கூடிய குகன் எப்படிப்பட்ட குகன்? அவனை அறிமுகப்படுத்துகிறான். பெரிய ஆஜாது போனமா, பெரிய அரக்கனை போல் மிகுந்த பலசாலியாக, சாதாரணமா பார்த்தாவே வந்து தீ கக்கக்கூடிய
முகத்தை உடையவன், கண்களை உடையவன். அவன் லட்சுமணனை பணிகிற பொழுது மிகுந்த பணிந்து வணங்குகிறான். அவனை பார்க்கிற பொழுது இவனுக்கு தெரிகிறது அவன் உள்ளம் தூய்மையானவன் என்று கருதுகிறான். இரண்டாவது, கூட்டத்தோட வரல, நடுவில் எல்லாரும் நிப்பாட்டி தனியா வருகிற பொழுது அவனுக்கு தெரிகிறது, சரி நம்ம கூட்டத்தோட சண்டைக்கு வருவாங்க என்று அளவு சிந்திக்கிறான். அப்போ அவன் தூயவன். தாயினும் நல்லான். வருகிறவன் சும்மா வரல, கை நிறைய சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறான். இந்த 3 பேர் வந்திருப்பாங்களே, காட்டுக்குள்ள வந்திருப்பாங்களே, கால் நடக்க முடியாம நடந்து வந்திருப்பாங்களே, ஒரு பொண்ணு வேற வந்திருக்காளே, இவங்க சாப்பிட்டாங்களோ என்னமோ, எப்ப சாப்பிட்டாங்களோ தெரியலையே என்று இவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சாப்பாடோட வர்றான். ஆகவே அவன் தாயை காட்டில் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து என்று சொல்கிறார்கள். நினைந்து, குழந்தைகள் நினைந்து உணவு தருகிற தாயை போல இவன் உணவை கொண்டு வருகிறான். ஆகவே தாயினும் நல்லான். எப்பேற்பட்ட கெட்டிக்காரன் பாருங்க லட்சுமணன். பார்த்த உடனே அவன் ஒன்னும் சொல்லல பெருசா, நான் நல்ல வேணா அவன் சொல்லல, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இவன் உணர்ந்து கொள்ளுகிறான். எற்று நீர் கங்கை நாவாய்க்கு இறை. அந்த கங்கை கரையில் உள்ள அந்த படகுக்கெல்லாம் அவன் தான் தலைவன், புகன் என்பது அவன் பெயர் என்று அத்தனை செய்திகளிலும் இந்த ஒரு பாடலுக்குள் லட்சுமணன் சொல்வதாக கம்பர் இங்கே காட்டுகிறார். இதுல விளக்கத்துல என்ன எழுதுறாங்கன்னா, இது ஒரு சிந்திக்கக்கூடிய செய்தி. லக்ஷ்மண் ராமர் அவனை தோழனாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே லக்ஷ்மண் அவனை அங்கீகரித்து விட்டான். அங்கீகரிச்சதுனாலதான் அவன் இவ்வளவு விஷயம் சொல்றான். அதாவது இவ்வளவு விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் யாராவது வேண்டாம் அவனை பார்க்கலன்னு சொல்லுவாங்களா? சொல்றதுல நல்ல செய்தியா சொல்றான். அவனை பத்தி ஒரு கெட்ட செய்தி கூட சொல்லல. என்ன என்று சொன்னால், லட்சுமணன் அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டு விட்டான். என்ன காரணம்? இந்த கங்கைக்கரையை கடக்க வேண்டும் என்று சொன்னால் இவனுடைய துணை வேண்டும், முகனுடைய துணை வேண்டும். ஆகவே இவனை தோழனாக வைத்துக் கொள்வது, ஒரு நட்பாக வைத்துக் கொள்வது என்பது அவசியம் என்று கருதி லட்சுமணன் தமையனிடம் மிக அழகாக அவனை அறிமுகப்படுத்துகிறார். இந்த 3 படலங்களில இந்த லட்சுமணனுடைய அற்புதமான அவனுடைய அந்த கெட்டிக்காரத்தனத்தை பார்க்கலாம். அவன் தன்னுடைய அண்ணனுக்கு ஆற்றுகிற அந்த பணிகளை அவனை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக அவன் செய்யக்கூடிய அந்த செயல்களை நல்ல அழகாக இந்த 3 படலங்களிலே கம்பர் இங்கே காண்பிக்கிறார். அதுல ஒரு பகுதி இந்த பகுதி. புகனை இவ்வளவு அழகாக நல்ல செய்திகளை சொல்லி அவனை அறிமுகப்படுத்துகிறார். இப்படி அறிமுகப்படுத்த உடனே ராமன் உடனே உள்ள அழைச்சு, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ராமன் வேணா சொல்லுவாரு, வா அப்படிங்க அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. வந்த உடனே குகன் ராமனை பார்த்த உடனே மனம் உருகி விடுகிறான். வெயிலை கண்ட பனியை போல, வெயிலை கண்ட வெண்ணையை போல அப்படியே உருகி விடுகிறான். உருகி விட்டு குகன் என்ன சொல்றான், நான் கொண்டு வந்ததை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு வேண்டுகிறான். அங்கே ஒரு அற்புதமான பாடல் கூட, இருத்தி ஈண்டு என்னலோடும் இருந்திலன். இங்க உட்கார்ந்து பேசு, நிக்காத உட்கார்ந்து பேசு என்று சொல்லுகிறார் ராமர். ஆனாலும் இருந்திலன் மரியாதையின் காரணமாக எல்லை நீத்த அருந்தியன் என்ன சொல்லுகிறான், தேனும் மீனும் அமுதனுக்கு அமைவதாக திருத்தி கொணர்ந்தேன் என்கொள் திருவுளம். தேன், இங்க கிடைக்கக்கூடிய தேன், மீன் சின்ன சின்ன மீனா பொறிச்சு நல்லா அழகா கொண்டு வந்திருக்கிறேன். அதை சுத்தம் பண்ணி சிறப்பாக தேவரில் சாப்பிடுகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். என்கொள் திருவுளம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், திருவுளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வீரன் விருத்த முருவலன் விளம்பலுற்றான். ராமர் லேசாக புன்னகைத்து விட்டு அவனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அரிய தாம் ஓப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர குணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்த அன்று. தன் உள்ளத்து அன்பால் எடுத்து வந்த எதுவாக இருந்தாலும் அது அமிழ்தினும் சீர்த்த அன்று. அது ஆன உணவாக இருந்தாலும் சரி, ஆகாத உணவாக இருந்தாலும் சரி, நல்ல உணவாக இருந்தாலும் சரி, கெட்ட உணவாக இருந்தாலும் சரி, அலர்ச்சி தரக்கூடிய உணர்வாக இருந்தாலும் சரி, அசைவ உணவு கடவுளுக்கு படைப்பதை இவர்கள் அன்பானவர்கள் என்று சொல்கிறார்கள். கண்ணப்பனுக்கு ஒப்பதோர் அன்பில்லை என்று சொல்லுகிறார். யாரு? பட்டினத்தார். கண்ணப்பனுக்கு ஒப்பில்லாத அன்புன்னு ஏன் சொல்றான்? அசைவம் கொடுத்தான் கடைசியில. அவனை விலக்கி வைக்கணும் பொதுவா பார்த்தா. ஆனால் அவனுடைய அன்பு வெறி, அந்த அன்பு நெறி என்பது எதை கொடுப்போம் என்பதில்லை, தன்னிடம் இருப்பதை உள்ளன்பத்தோடு கொடுப்பது, உள்ள அன்போடு கொடுப்பது. அதைத்தான் இங்க சொல்லுகிறார். அன்பினால், உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர குணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்த அன்று. அமிழ்தை காட்டிலும் அது இமையானது. பரிவினின் தழிய எண்ணின் பவித்திரம் தூய்மையானது. எம்மனோருக்கும் முடியன, எனக்கும் அது புரியது. இனிதின் நாமும் உண்டனம் அன்றோ. நான் சாப்பிட்ட மாதிரிதான் சாப்பிட்டேன் போ. ரொம்ப ஒரு இனிமையாக ஒரு அன்போடு கொண்டு வந்திருக்கிறேன் நீ. அது அமிழ்தை காட்டிலும் இனியது. அது நான் சாப்பிட்ட மாதிரி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு யாரு? ராமர். எப்படி அவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறார். ஆனா அவர் சாப்பிடல.
பிறகு கங்கை உடனே அடுத்த நாள் வந்து கங்கை கொஞ்ச நேரம் அளவுல விட்டு உடனே குகன்ட்ட சொல்றாரு, நீ போயிட்டு இந்த நாவாய் எடுத்துட்டு வாங்க, நாவாய் ஓடத்தை எடுத்து வாங்க, கங்கையை கடந்து ஆக வேண்டும், இங்கிருந்து நான் செல்ல வேண்டும் என்று அவனிடம் சொல்லுகிறார். உடனே குகன் சொல்லுகிறான், இல்ல நான் நீங்க இங்க இருங்கன்னு சொல்றேன், நான் இன்னைக்கு நீங்க போங்க, இங்க போக கூடாது, இங்கே இருங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உடனே இன்னைக்கு ஒரு நாள் இவனா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவு அவனை தங்க அனுமதிக்கிறார் யாரு? ராமன். அன்று இரவு பார்க்கிறான், விடிய விடிய தூங்காம அவனை பார்க்கிறான். ராமனை பார்க்கிறான், லட்சுமணனை பார்க்கிறான், சீதையை பார்க்கிறான், உருகுகிறான் குகன். இப்பேற்பட்ட ஒரு மனிதர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு இவ்வளவு பெரிய சிரமங்கள் அடைகிறார்களே என்று அவர்களை பார்த்து விரும்புகிறான். குறுகிட்டு உடனே அடுத்த நாள் காலையில அவனை சொல்றான், நீங்க போக வேண்டாம், இங்கே இருங்க, நீங்க சிரமப்படாதீங்க என்று அவரை வேண்டுகிறான். இங்கே தேன் உள, திணை உண்டால் தேவரும் நுகர்வதற்கு ஊன் உள, என்னெல்லாம் இருக்கு இங்க? தேன் இருக்கு, விலங்குகள் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச காய் கனிகளை கொண்டு வந்து நான் சரியா செஞ்சிடறேன், நீராடுவதற்கு கங்கை இருக்கு, அது உங்களை தன்னை போல பாதுகாக்க நான் இருக்கிறேன், என் சுற்றம் இருக்கு, நீங்க ஆகவே நீங்க போக வேண்டாம் என்று அவனை அன்போடு வேண்டுகிறான் குகன். ஆனால் ராமன் வந்து அதனை அன்போடு மறுதளிக்கிறார். இது வந்து ராமநாடக காத்திரையில வந்து அருணாச்சல கவிராயர் மிக அற்புதமான ஒரு பாடலாக இந்த இடத்துல எழுதியிருக்கார். இங்கே இருங்காணும் தரிசனம் தந்து என்னை ரட்சிக்க வேணும், பாட்டா பாடலாம், நேரமாயிரும். அவர் இங்கே இருங்காணும், இங்கே இருங்க, தரிசனம் தந்து தினமும் எனக்கு தரிசனம் தந்து என்னை ரட்சிக்க வேண்டும், மங்கையாம் என் தாயும் ராமானியும் இந்த வருஷத்தை தம்பியும் ஐயா இங்கே இருங்காணும் தரிசனம் தந்து என்னை ரட்சிக்க வேணும் என்ற அற்புதமான ஒரு பாடலாக அங்கே அருணாச்சல கவிராயர் இங்கே பாடி பாட்டுக்கிற அந்த படத்துல. இப்படி வந்து ராமன் வந்து குகனிடம் இதை வேண்டுகோள் கொடுக்கிறார். குகன் வேண்டுகிறான், ஆனால் ராமன் அதை மறுதளிக்கிறார். பிறகு உடனே ஓடம் கொண்டு வாக என்று சொல்றார். உடனே கோடத்தை வந்து ஏறிக்கொண்டு நாவாயில் கங்கையை கடக்கிறார்கள். கங்கையை கடந்ததற்கு பிறகு ராமன் வந்து குகனிடம் சித்திரகூடத்திற்கு எப்படி செல்வது என்று அவரிடம் கேட்கிறார். உடனே குகன் என்ன சொல்றான், இருங்கன்னு சொன்னா கேட்கல. சரி, இப்போ கங்கை கரையை தாண்டி இங்க வந்துட்டாங்க, தென்கரைக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு இறங்கினதுக்கு அப்புறம் ராமர் கேட்கிறாரு, சித்திரகூடத்துக்கு நான் போகணும் எப்படி என்று கேட்கிற பொழுது குகன் சொல்லுகிறான், சரி நான் எங்க ஏரியாவில் இருக்க சொன்னேன், இல்லை நீங்க என்னை கூட்டிட்டு போயிருங்க, நானும் உங்க கூட வந்துடுறேன், உங்களை பிரிய மனம் இல்லை என்று அன்போட சொல்லுகிறேன். இதுதான் குகனுடைய அன்பு. இந்த விருந்தோம்பல்ங்கிறது நமக்கு தெரியும், தமிழருடைய பண்பு தான். இன்றைக்கு நம்ம வீட்டுல விருந்தோம்பல் எல்லாம் பண்றோம், ஆனா விருந்து மருந்து 3 நாள் தான் என்று சொல்லுவார்கள். நம்ம விருந்தோம்பல் எப்படிப்பட்டது, எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறது ஒரு 3 நாள்ல தெரிஞ்சு போயிடும். இந்த குகனுடைய விருந்தோம்பல் எப்படிப்பட்டது பாருங்க. அவனுடைய அன்பினுடைய அந்த எல்லை என்பது இப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது, நமக்கே தெரிகிறது. அவன் வந்து விருந்தோம்பினான், இருக்க சொல்லி வேண்டினான், நான் உன்னை பாதுகாக்கிறேன் இங்கே என்று சொன்னான். ஆனாலும் அவர்கள் கங்கைக்கரை கடக்கிறார்கள். கடந்ததற்கு பிறகு குகன் என்ன சொல்லுகிறான், நான் உன்கூடயே வந்துடுறேன் என்று சொல்லுகிறான். என்னை அழைத்து போ, நான் உன்னுடைய தரிசனம் தர வேண்டும் என்று பாடுகிற மாதிரி உன்னோடே இருந்தேன் என்று சொல்கிறான். அப்பொழுதுதான் குகனினுடைய அன்பை உணர்ந்து கொண்ட ராமன் அப்பொழுது சொல்லுகிறான், அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான். அந்த குகனுடைய அந்த வார்த்தையை கேட்காமல் அமலன் ராமன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், என் உயிரணையாய் நீ, இளவல் உன் இளையான், நீ என் உயிரை போன்றவன். இந்த தம்பிற்கான லட்சுமணன் உனக்கும் தம்பி. இந்நன்னுதல் அவள் நின் கேள், இந்த அழகிய நெற்றியை உடைய இந்த சீதை உன்னுடைய தோழி. நளிர் கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது, இந்த நிலம் கடல் எல்லாம் உன்னுடையது. நானும் உன் தொழில் உரிமையின் உள்ளேன், நானும் உனக்கு கட்டுப்பட்டவன் என்று ராமர் அவனுடைய அன்பை அங்கே ஆமோதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதனை வந்து உயர்த்தி காட்டுகிறார். குகனுடைய அன்பு இப்பொழுதுதான் வெளிப்படுகிறது. உன்னோடு நான் வந்து விடுகிறேன் என்று சொல்கிறான். அப்பேற்பட்ட அவனுடைய சாம்ராஜ்யத்தை விட்டுவிட்டு உனக்கு அடி ஏவல் செய்ய விளைந்ததாலோ என்று பாடினார் இல்லையா வள்ளலார். அந்த மாதிரி அவன் அடிக்கு ஏவல் செய்ய விளைந்து குகன் என்ன சொல்கிறான், உன்னுடைய வந்து விடுறான் என்று சொல்கிற பொழுது அவனுடைய அன்பினுடைய தன்மையை உணர்ந்து ராமன் சொல்லுகிறான், என் உயிர் அணையாய் நீ யார் தெரியுமா, என்னுடைய உயிரை ஒத்தவன். இந்த லட்சுமணன் உன்னுடைய தம்பி, இந்த அழகிய நுதலை உடைய நெற்றியை உடைய சீதை உன்னுடைய தோழி, இந்த உலகமெல்லாம் உன்னுடையது, நானும் உன் உரிமைக்கு கட்டுப்பட்டவன் என்று அவனுடைய அன்பை உயர்த்துகிறார் ராமர். அந்த இடத்துல அற்புதமாக கம்பர் அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் குகன் அழுகிறான். அப்பொழுது ராமர் ஒரு செய்தி சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், துன்பம் உள்ளது என்றால் அங்கோ சுகம் உள்ளது. சில சமயங்கள்ல நமக்கு துன்பம் வருகிற மாதிரி தெரியும். அந்த சுகம் வருகிறது போது அது சுகமா இருப்பதற்கு காரணமே அந்த துன்பம் தான். நமக்கு
வெயிலுடைய, அதாவது என்ன சொல்றது, நிழலுடைய அருமை வெயிலில் தெரியும் என்பது மாதிரி வாழ்க்கையில் துன்பமும் உள்ளது, சுகமும் உள்ளது. ஆனால் அந்த சுகம் சுகமாக இருப்பதற்கு காரணமே துன்பம் தான். ஆகவே துன்பம் இருப்பதை நாம் தள்ளக்கூடாது, துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நெறியை அங்கே சொல்லுகிறார். முன்பு உளம் நாம் நாள்வோம், முடிவு உள்ளது என உணா அன்பு உல, இனி நாம் ஐவர்கள் உலர் ஆனோம் என்று சொல்கிறார். நாங்க முன்னாடி 4 பேர், இப்ப உன்னோட சேர்த்து 5 பேர் ஆனோம் என்கிற அந்த செய்தியை இங்குதான் ராமர் குகனிடம் சொல்கிறார். இப்படி குகனிடம் பிரியா விடை பெற்றுக் கொண்டு ராமர் கானகத்துக்குள்ள உள்ள போயிடுறாங்க. இதுல ஒரு முக்கியமான தன்மை, குகன் பாத்திரம் ஏன் முக்கியமான பாத்திரம் என்று சொன்னால், குகன் ஒன்று பெரிதாக படித்தவன் இல்லை. நாம நாகரிகமானவன் என்று கருதக்கூடிய அளவு எந்த அம்சமும் அவன்கிட்ட இல்லை. ஆனால் அவனிடம் மனிதத்தன்மையும், அரக்கனை போல் இருந்தாலும் மனிதத்தன்மையும், அளவற்ற பக்தி ராமன் மேலும் இருந்தது. ஆகவேதான் ராமன் யாருக்குமே தராத அந்த ஒரு கௌரவத்தை அவனுக்கு தருகிறார். இதை திருமயங்காழ்வார் மிக அழகாக ஒரு பாடலில் பாடுகிறார். திருமயங்காழ்வார் திருமாலை சேவிக்க போகிற பொழுது, அவனை வேண்டுகிற பொழுது திருமால் ஞாபகம் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு குகன் ஞாபகம் வந்துருதான். ஏன் குகன் ஞாபகம் அவருக்கு வருகிறது என்று சொன்னால், அப்பேற்பட்ட குகனை அவனுக்கு எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரணமானவன், ஒரு வேடன், படகு ஓட்டக்கூடியவன், புலால் உண்பவன், அவனையே நீ ஒரு தோழனாக ஏற்றுக்கொண்டாய் என்றால் என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என்கிற அந்த உணர்வோடு திருமாலை சேவிக்கிற பொழுது அந்த திருமங்காழ்வார்க்கு குகன் ஞாபகம் வந்துட்டான். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதி இறங்கி மற்ற அவருக்கு இன் அருள் சுரந்து மான்மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்து சொல்கிறார். மாழை மான்மட நோக்கி உன் தோழி, அந்த சீதையை நோக்கி அவள் உன் தோழி உம்பி எம்பி, உன் தம்பி என் தம்பி என்று உகந்து ஒழிந்தில்லை, தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ற சொற்கள் அடியேன் மனத்தை இருந்திட ஆழி வண்ண உன் அடியினை அடைந்தேன். இப்படி சொன்னிய குகனை பார்த்து, அவன் யாரு? அவன் ஒரு ஏழை, அவன் ஒரு ஏதலன், எதுவுமே இல்லாதவன், கீழ்மகன், அதையெல்லாம் கருதாது அவன் மேல் இரக்கப்பட்டு, நீ என் உயிர், என் தம்பி உன் தம்பி, இதோ என் மனைவி உனக்கு தோழி என்று அன்போடு சொன்னாயே, நீ என் தோழன் என்று சொன்னாயே, அதை நினைத்துக் கொண்டு நான் உன்னை வளர்ந்துகிறேன், படியை பண்ணுகிறேன் என்று திருமயங்காழ்வார் அற்புதமாக பாடுகிறார். இப்படி பக்தர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை தருகிற ஒரு கதாபாத்திரமாக குகன் என்கிற கதாபாத்திரத்தை இங்கே கம்பர் படைக்கிறார். குகனும் இல்லாம போயிருந்தா என்ன, அந்த கதை இருந்திருக்கு, கதை என்ன? அவர் நேரா வந்தார்கள், அங்கே ஒரு ஓடக்காரன் இருந்தான், படகை எடுத்தார்கள், சென்றார்கள், அடுத்த கரைக்கு சென்றார்கள்னு போயிருக்கலாம். ஆனா இந்த காவியங்களை படிக்கிற பொழுது, காப்பியங்களை படிக்கிற பொழுது இந்த கவிஞர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், எங்கெல்லாம் நல்ல நெறிகளை, அறக்கருத்துக்களை சொல்ல முடியுமோ, நேரடியாகவும் மறைமுகமாகவும் இலைமறைக்காகவும் சொல்ல முடியுமோ அதை சொல்லிக்கொண்டே செய்திருக்கிறார்கள் அருந்தமிழ் புலவர்கள். அந்த வரிசையிலே கம்பன் ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரத்தை இங்கே அறிமுகப்படுத்துகிறான். ஒரு எளியவனையும் தம்பியாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனதுடைய மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்திருக்க முடியும் என்பதுதான் இங்கே உள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி. இப்படி அவர்கள் குகனை ரட்சித்து அவரிடம் பிரியாவிடை பெற்றுக் கொண்டு கங்கைக்கரையை கடந்து பிறகு காட்டுக்குள்ள போகிறார்கள். இந்த காட்டுக்குள்ள வருகிற பொழுது அந்த காட்டுக்குள்ள வரும்போது காடு ஒரு பெரிய பாலைநிலமாக இருக்கிறது. அங்கே பெரிய ஒண்ணு பெருசு வளமாக இல்லை. ஆனாலும் ராமன் அடி வைத்ததற்கு பிறகு அந்த சூழ்நிலை மாறுகிறது. அந்த வனமானது பொலிவு பெறுகிறது. எல்லா செடிகளும் பூக்கின்றன, பூத்த செடிகள் எல்லாம் காக்கின்றன, பட்டுப்போன மரங்கள் எல்லாம் துளிர்க்கின்றன, பறவைகள் கழிக்கின்றன என்று அந்த வனமானது தன்னுடைய தோற்றத்தை முழுமையாக மாறிக்கொள்கிறது. அதற்கு என்ன காரணம்னா என்ன சொல்றாரு என்று சொன்னா, அந்த ராமன் அந்த பாலைக்கு போன பதிங்க யாரு, இந்த தாடகையை வதிக்க போகிற பொழுது அந்த பால் நிலத்தை அவர்கள் தாங்க வேண்டும் என்பதற்காக விஸ்வாமித்திர முனிவர் அவர்களுக்கு 2 மந்திரங்களை உபசேதிக்கிறார் அந்த பாலையை தாங்குவதற்கு. அந்த எண்ணம் கொண்ட ராமன் அவனுடைய திருவடிப்பட்டதற்கு பிறகு அந்த வனமானதும் மாறுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வனத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று கம்பர் இங்கே சொல்லுகிறார். எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஊரியர் புனர்மாதர் பொதுமணம் என மண்ணும் ஈரமும் உளவியில் என அந்த பாலை இருந்தது. பூரியர் என்றால் அறிவில்லாத கீழோர், புனர்மாதர் என்று சொன்னால் பொது மகளிர்,
இவர்களுடைய மனமானது எப்படி பசையற்று இருக்குமோ அப்படி இருந்துச்சான் அந்த பாலை ராமன் கால் வைப்பதற்கு முன்பு. இதே தான் அங்கேயும் சொல்லுவார். தாடகை வதத்திலையும் தாடகை வதைப்படலத்திலையும் ஒரு அற்புதமாக அந்த ஊமை சொல்லுவார் கம்பர். அந்த அந்த பாலை எப்படி இருந்தது என்று சொன்னால், முனிவர்களுடைய மனத்தை போலவும் பொன்விளை பாவையர் மனமும் போல் பசையற்று இருந்தது அந்த பாலை என்று சொல்லுவார். அதாவது விலைமகளினுடைய மனமானது எப்படி பசையற்று இருக்குமோ, அன்பில்லாமல் இருக்குமோ, முனிவர்களுடைய மனமானது எதுக்கு கம்பைன் பண்றாரு பாருங்க. முனிவருடைய மனம் எப்படி பசையற்று எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் அந்த ஒரு துறவு மனப்பான்மையில் இருக்குமோ அது போல அந்த பாறையானது பசையற்று இருந்தது என்று தாடகை வதைப்படத்தில் சொல்வார். அதே மாதிரி இங்க என்ன சொல்கிறாருன்னா, பூரியர் புனர்மாதர் அவர்கள் பொதுமனம் போல அந்த அந்த பாலையானது இருந்து என்று இந்த இடத்துல காமிக்கிறார். அப்படிப்பட்ட பாலை நிலம் அந்த வனமானது ராமன் கால்பட்டதற்கு பிறகு அது மாறிவிடுகிறது. நல்லவேளை மாறினுச்சு. ஏன்னா சீதை இருக்கிறாள், இல்லாட்டி சிரமப்படுவாள் இல்லையா. உடனே ராமபிரான் என்ன பண்ணுகிறான், சீதா பிராட்டிக்கு வந்து அந்த வழியிலே போகிற பொழுது, வனத்துக்குள் போகிற பொழுது அந்த காட்சிகள் எல்லாம் காட்டி மகிழ்ந்து போகிறான். இப்படி போகிற பொழுது பரத்வாச முனிவர்னு ஒருத்தர் வந்து அவரை பார்க்கிறாரு. அவனை பார்த்துட்டு மகிழ்ச்சி அடைகிறாரு. அவனுக்கு நல்லது கிட்ட சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு அவன் வீட்டுல சாப்பிட சொல்றாரு. சாப்பிட்டதுக்கு பிறகு பரத்வாச முனிவனும் சொல்லுகிறான், இங்கே இருங்க, நீங்க மேற்கொண்டு போக வேண்டாம், அங்கேயே கடந்துட்டீங்க. நான் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்னா கங்கா யமுனை பிரயாகை சரஸ்வதி நதி. கங்கை யமுனை இந்த இரண்டும் கண்ணுக்கு புலனாகிறது. கண்ணுக்கு புலனாகாமல் சரஸ்வதி நதி பாதாளத்திலிருந்து வருகிற இந்த மூன்றும் கலக்கிற திரிவேணி சங்கமத்தில் நான் இருக்கிறேன். இந்த இடம் நீங்க இங்க இருங்க, இங்க இருந்தா பெரிய புண்ணியம், நினைச்சாலும் நடக்கும், இங்க பத்திரமா இருக்கலாம், ஆகவே இங்க இருங்கள் என்று அவரும் வேண்டுகிறார். ஆனாலும் இவர்கள் அவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு யமுனையை காண்டுகிறார். யமுனை நதிக்கு வருகிறார்கள். யமுனை நதிக்கு வந்ததற்கு பிறகு இந்த இடத்துல யமுனை நதியை கடக்கணும். இப்பதான் ஒரு முக்கியமான செய்தி. கங்கையை கடப்பதற்கு குகன் உதவி செய்தான். ஆனால் இந்த யமுனை நதியை கடப்பதற்கு லட்சுமணன் வந்து என்ன பண்றான், தெப்பம் கட்டுறான். அவனே ஓடம் கட்டுகிறான். இதுதான் வந்து நம்ம நினைக்க ரொம்ப இப்படி எல்லாம் ஒரு தம்பி கிடப்பாங்களா அன்னைக்கு. அதாவது இந்த காப்பியங்களை படைக்கிற பொழுது நம்முடைய இந்த காலகட்டத்தையும் நான் பார்க்கணும். லட்சுமணன் வந்து அப்பேற்பட்ட ராஜகுமாரன் இல்லையா, நினைச்சா அவனே ராஜா கூட ஆய்ந்துக்கலாம். தன்னுடைய வில்லை எடுத்துக்கொண்டு சிங்க குட்டிக்கு இடக்கூடிய அந்த உணவை நாய்க்குட்டிக்கு அவனா இடுவானா? எல்லாத்தையும் அழிச்சு எல்லாத்தையும் அந்த ராமன் தசரதன் தானே கொடுக்க மாட்டான் ராமனுக்கு அரியணை. நான் கொடுக்குறேன்டா, அயோத்தியை ஜெயிச்சு நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு கிளம்புன அந்த லட்சுமணன் இப்ப என்ன பண்றான், ஒரு ஓடக்கார மாதிரி தெப்பம் அமைத்து அவர்களை அழைத்து செல்கிறான். அது அழகா காண்பிக்கிறார் கம்பர். வாங்கு வேங்கழை துணித்தனன் மானையின் கொடியால் ஓங்கு தெப்பம் ஒன்று அமைத்து, மானை கொடின்னு ஏதோ இருக்கான், அந்த மானை கொடியால் ஒரு தெப்பம் ஒன்றை அமைத்து அதில் வீங்குதோள் அண்ணல் தேவியோடு இனிது விட்டிருப்ப. வீங்கிய தோளை உடைய ராமன் தன்னுடைய தேவியோடு அவர்களை உட்கார வச்சு தள்ளிக்கிட்டு, நீங்கினான் அந்த நெடுநதி இருகையால் நீந்தி என்று அந்த படமா காமிக்கிறாரு. படம் போல காமிக்கிறார் கம்பர். அந்த மானை கொடியில ஒரு தெப்பம் போல ஒரு படகை கட்டி அதுல அண்ணனையும் அண்ணியும் உட்கார வச்சு அந்த யமுனை நதியில தள்ளி விட்டுட்டு அதை தள்ளணும்ல. அந்த தெப்பம் போடுற வேலையை கூட ராமனுக்கு அவர் கொடுக்கல. தள்ளணும் என்பதற்காக தன்னுடைய நீந்தி அவர்களை தள்ளி விட்டு அதே சமயத்தில் நீந்தி அந்த யமுனை கரையை, ஏன்னா 3 பேர் உட்கார்ந்துட்டா யார் தள்ளுறது? ஆகவே அவர்கள் 2 பேரையும் உட்கார வச்சுட்டு நீந்தி அந்த தெப்பத்தை தள்ளி கொண்டு அவர்களை கரை சேர்க்கிறான். இப்ப ஏற்பட்ட தம்பி இருந்துச்சுன்னா காட்டுக்கா எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா? அப்படி ஒரு அற்புதமான ஒரு செயலை இங்கே லட்சுமணன் செய்கிறான். அதை காண்பிக்கிறார் கம்பர். இதெல்லாம் நினைக்கிற பொழுது நமக்கெல்லாம் கண்ணீர் வருகிறது. அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் யமுனை நதியை கடக்கிறார்கள். பிறகு யமுனை நதியை கடந்து சித்திரகூட மலையை அடைகிறார்கள். அப்ப நம்ம 2வது படலத்தை தாண்டிட்டோம். 3வது படலம் சித்திரகூட படலம். இந்த சித்திரகூட படலத்தில் ராமர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மலை வளம் காட்டுகிறார். யாருக்கு? சீதாதேவிக்கு. ராமர் ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி, சீதை வந்து பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியா கிளம்பி வந்துட்டா. ராமரும் தம்பி இருக்கிறதுல வந்து ராமர் வந்து ஒரு மெச்சூரிட்டியா வராரு. வருகிற பொழுது தன்னை நம்பி வந்த தன் மனைவிக்கு அங்கே அந்த மலை வளத்தை, அந்த சித்திரகூட மலை வளத்தை அங்கே ராமர் காண்பிக்கிறார். 38 பாடல்கள் அந்த ராமர் தன்னுடைய மனைவிக்கு சொல்லுகிற அந்த செய்தியை அழகா சொல்றார்.
இது ஒரு மிக 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 முக்கியமான ஒரு பகுதி. இதை யாராவது எடுத்து ஆராய்ச்சி கூட பண்ணலாம். அதாவது ஒரு தலைமகன் தலைமகளுக்கு என்னெல்லாம் சொல்றான், என்னெல்லாம் சொல்றான், அவன் என்னென்ன காட்சிகளை காண்பிக்கிறான், அதில் என்னென்ன செய்திகளை சொல்கிறான், அதற்குள்ள கூடிய உள்ளுரை கருத்து என்னென்ன, இதை ஏன் இப்படி சொல்லணும் கூட அதுல சில செய்திகள் இருக்கலாம். நமக்கு நான் கூட ரொம்ப உள்ள போய் பார்க்கல. பார்த்தால் நமக்கு பல்வேறு செய்திகள் கூடப்படும். இப்ப நம்மளே தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு ஒரு சுற்றுலா போறோம்னா நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், இங்க நம்ம இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல் ஆம்லெட் நல்லா இருக்கும், டிஃபன் நல்லா இருக்கும், இதுதான் சொல்லுமே தவிர இயற்கை காட்சிகளை காண்பித்து அந்த காட்சிகளின் ஊடாக பல்வேறு நெறிகளை, அறவுரைகளை, நல்ல செய்திகளை, இந்த வாழ்க்கைக்கு தேவையான அந்த அறக்கருத்துக்களை எல்லாம் ராமர் சொல்லிக்கொண்டே வருகிறார். 38 பாடல்கள். அதுல 1-2 பாடல்களை மட்டும் நான் எடுத்துட்டு அடுத்து போலான்னு நினைக்கிறேன். அவர் காண்பிக்கிறார், ராமர் சொல்றார் சீதையை பார்த்து. அதை பார்க்கிற பொழுது சும்மா வரிசையா சொல்லல, இந்த பாரு, இங்க பாரு, இந்த பூவை பாரு, இது வந்து பாரு, சிவப்பா இருக்கு பாரு, அப்படிலாம் சொல்லல. அவர் தன் மனைவியை அழகாக வர்ணித்து அவளை வந்து சாந்தப்படுத்தி அவளுக்கு அந்த செய்தியை சொல்லி அது கூட ஒரு நெறி அந்த காட்சியை காண்பித்து அது மூலமா ஒரு செய்தியையும் அழகா சொல்றாரு ராமர். இதை 38 பாடல்களில் கம்பர் எழுதுகிறார். இந்த ஒரு பாட்டை பாருங்க. நினைந்த போதிலும் அமிழ்து ஒக்கும் நேரிலை. கண்ணே மணியே நம்ம சொல்லி ஆரம்பம்ல, அந்த மாதிரி அவர் ஆரம்பிக்கிறார். நினைந்த போது அமிழ்து ஒக்கும் நேரிலை. உன்னை நினைச்சாவே அமிர்தம் போல இருக்கக்கூடிய நேரிலை பெண்ணே, நிறைத்தேன் வனைந்த வேங்கையில் கோங்கினில் வைந்தொரும் தொடுத்து குனிந்த ஊசலில் கொடிச்சியர் எடுத்த இன்குறிஞ்சி கனிந்த பாடல் கேட்டு அகடமா வருவன காணாய். அந்த வேங்கை மரத்தில், அந்த கோங்கில், அந்த கிளைகளில், அந்த ஆடுகிற அந்த ஊசலில் கொடிச்சியர் எடுத்த குறிஞ்சி, அந்த குறிஞ்சி மக்கள், அந்த மலையில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த குரத்தி மக்கள் பாடுகிற, குறிஞ்சி மக்கள் பாடுகிற அந்த பாடலை கேட்டு அசுனமா வருவன பானாய். அந்த இசையை விரும்புகிற அசுனமாக்கள் ஓடி வருது பாரு, அதை பாரு, அதை பாரு, அதை பாரு என்று சொல்லுகிறார். இப்ப அந்த மலை வளத்தை சொல்லுகிறார், அங்க இருக்கக்கூடிய மக்களை சொல்லுகிறார், அவர்கள் பாடுகிற அந்த பாடலை சொல்லுகிறார், அப்புறம் அதுல இருக்கக்கூடிய அசுன மக்களை சொல்லுகிறார். இவளையும் வர்ணிக்கிறார். நினைத்த போதும் அவிழ்து நேரிலை என்று வர்ணிக்கிறார். இந்த ஒரு பாடல்லே பாருங்க, சீதைக்கு வந்து இளவயதான் வந்து அரண்மனையில் இருந்தவள் இங்கே வந்திருக்கிறா, ராஜகுமாரி இருக்கிறா, காட்டுக்கு இருக்கிற பொழுது அவளுக்கு ஒரு கல்வி போல இந்த இந்த பாடல்கள் இருக்கின்றன. அவளுக்கு ஒரு கல்வி போல, அவளுக்கும் இந்த உலக அனுபவத்தை, உலகத்திற்கு கூடிய செய்திகளை அவர் சொல்வது போல இந்த பாடலானது இருக்கிறது. அதே சமயத்தில் அவர்கள் கூட அந்த காதல் நயம், அவரை போல்வதற்காகவும் அவளை இன்புறுத்துவதற்காகவும், அவருடைய அந்த வனக்கலைப்பு, கடந்த கலைப்பெல்லாம் தெரியாமல் இருப்பதற்கு அவளை ஆசுவதப்படுத்துவதற்காகவும் இந்த பாடல்கள் எல்லாம் அவர் பாடுவதாக நாம் சொல்லலாம். அற்புதமா 38 பாட்டை இங்க எழுதியிருக்கிறார். இது ஒரு பாடல். இன்னொரு பாட்டு, மலைப்பாம்பு இருக்கு பார்த்தீங்களா, மலைப்பாம்பு. இந்த மலைப்பாம்பு யானையே விழுங்கக்கூடியது. ஒரு யானை வந்தாலும் விழுங்கி சாப்பிடக்கூடிய அளவு உள்ள மலைப்பாம்பு அமைதியா படுத்திருக்கான். அந்த படுத்திருக்கிற அளவு அந்த மலைப்பாம்பு மேல அந்த முனிவர்கள் எல்லாரும் ஏறி படி மாதிரி ஏறி மேல போறாங்களாம், மலை மேல. அதை காமிக்கிறாரு. அந்த மலைப்பாம்பு எப்படி இருக்கிறது சொன்னால், கற்று அறிந்தவர் என அடங்கி கிடந்தது. கல்வி கற்றவன் எப்படி அடக்கமாக இருப்பானோ, நம்ம கேஜிஆர் மாதிரி, கற்று அறிந்தவர் என அடங்கி அந்த மலைப்பாம்பு இருந்தது என்று காண்பிக்கிறார் கம்பர். இடிகொள் வேளத்தை எயிற்றோடும் எடுத்து உடன் விழுங்கும். இடிகொள் வேளத்தை எயிற்றோடும் எடுத்து உடன் விழுங்கும் கடிய மாசுனம். பெரிய மலைப்பாம்பு கற்று அறிந்தவர் என அடங்கி சடைகொள் சென்னியர், அந்த முனிவர்கள் தாழ்வு இல்லர் தாம் மிதித்து ஏற படிகளாம் என தாழ்வரை கிடப்பன பாராய். அந்த முனிவர்கள் மிதித்து ஏற படிகளைப் போல அது தாழ்ந்து கிடப்பதை நீ பாராய் என்று ஒரு இப்ப பாருங்க, ஒரு காட்சியை காண்பிக்கிறார், ஒரு நெறியை சொல்லுகிறார். தன்னுடைய மனைவிக்கு அற்புதமான காட்சிகளை காண்பித்துக் கொண்டு ராமர். இதற்கு சிறப்பான ஒரு படலம். 38 பாடல்கள் இருக்கின்றன. அடுத்து ஒரு காட்சி, முனிவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த முனிவர்கள், இவர்கள் வந்து மிகப்பெரிய தவத்தை செய்து அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அன்பினுடைய உச்சத்தில் இருப்பவர்கள். அவர்கள் அன்பில் இருக்கக்கூடியவர்களுடைய அன்பில் இல்ல பிரச்சனை இல்ல, பேசிட்டு அந்த அன்பினுடைய உச்சத்தில் இருப்பவர்களுடைய கண்களில் இருந்த அந்த அன்பு மிகுதியால் நினைந்து நினைந்து
ஊற்றலும் கண்ணீர் அதலால் நனைந்து நனைந்து அன்பு பெருகுகிற பொழுது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். பெருகுகிற பொழுது அந்த கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். அந்த கண்ணீரை வந்து எப்படி சொல்கிறார் இந்த முனிவர்கள் வந்து அன்பினுடைய உயரத்தில் இருப்பவர்கள். அவர்களுடைய கண்ணீரை எப்படி சொல்கிறார்? கண்ணில இருந்து 2 குடத்தை கொட்டி விட்ட மாதிரி கண்ணீர் வருமா? 2 குடத்தை கொட்டி விட்டது போல் அசம்பு பாய் வரை. அது ஒரு பாட்டு, அதை விட்டுருங்க. 2 கண்களிலும் நீர்க்குடம் கவிழ்த்தால் போல் அன்பினால் நீர் பெருக விடுகின்ற அந்த தவ முனிவர்கள், அவர்களை அந்த அளவு அன்புடையவர்களை மேலுலகத்திற்கு கூட்டிச் செல்வதற்காக பொன்னாளாகிய விமானங்கள் வருவதும் போவதுமாக இருக்கின்றன பாராய் என்று காண்பிக்கிறார். அந்த சித்திரகூட மலையில மேலோகத்திலிருந்து விமானங்கள் வந்து இந்த முனிவர்களை ஏற்றி கொண்டு செல்லுதான். இப்ப நம்ம ஏர்போர்ட் மாதிரி இருந்திருக்கு அந்த காலத்துல. அங்கே விமானம் வந்து சிலர் ஏற்றிக்கொண்டு போயிருக்கிறது. இது ரொம்ப ஆராய்ச்சிக்குரிய செய்தி. அதை சொல்லுகிறார். பசும்பொன் மானங்கள் போவன வருவன பாராய். பசிய பொன்னால் செய்யப்பட்ட அந்த விமானங்கள் வருவதும் போவதை பாராய் என்று அதை காண்பித்து அங்கே ராமர் அவரிடம் பேசுகிறார். இப்படி அவர்கள் அந்த 38 பாடல்களில் அந்த பல்வேறு இடங்களை பார்த்து கொண்டு ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றார். சூரியன் அந்த சமயத்திலே வந்து மறைந்து விடுகிறது, மாலை வந்து விடுகிறது. அதற்கு ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. இது வந்ததுக்கு பிறகு இவர்கள் வருகிற பொழுது வந்து பார்த்தா இந்த கேப்ல, இந்த இடைவெளியில லட்சுமணன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால் ஒரு குடிசை அமைத்து விடுகிறான். அந்த லட்சுமணனுடைய அந்த பணிவிடை அது இங்கதான் அந்த 3 படலங்கள் மிக சிறப்பாக நாம் இதுவரைக்கும் படிச்சதுல பார்க்கிறோம். அங்கே கங்கைக்கரை, அந்த யமுனை கரையை நடத்துவதற்கு தெப்பம் செய்தான். இங்க வந்து இவர்கள் சுற்றி கொண்டு வருவதற்குள் ஒரு குடிசையை அமைத்து விடுகிறான். இதைத்தான் அழகா ஐயா புதிய செல்வராசன் ஐயா சொன்னாங்க. மாலை வந்து அகன்ற பின் மருங்கு இலாலோடும் இடையே இல்லாத தன் மனைவியோடு வேலை வந்து உறைவிடம் மேயது ஆம் என, வேலை வந்து உறைவிடம், சரி எங்கேயா போய் தங்குவோம் என்று வருகிற பொழுது கோளை வந்து உமிழ் சிலை தம்பி, கோளை வந்து உமிழ் சிலை தம்பி என்றால் அம்பை, கோளை வந்து உமிழ், அம்பை உமிழ்கின்ற சிலை என்ன வில்லு, அம்பை உமிழ்கின்ற சிலையை உடைய தம்பி லக்ஷ்மணன் கோழிய. அருமையான வார்த்தை. கோளை உமிழ் சிலை, கோளை வந்து உமிழ் சிலை தம்பி கோழிய. கோழிய என்று சொன்னால் அவன் செய்த சாலை வந்து எய்தினான். அவன் செய்த அந்த தவச்சாலையை வந்து யார் எய்தினான்? ராமன் வந்து எய்தினான். தவத்தின் எய்தினான் என்று சொல்கிறார். தவத்தால் மட்டுமே அடையக்கூடிய அந்த ராமன் கோளை வந்து உமிழ் சிலை தம்பி கோழிய சாலை வந்து எய்தினான் என்று அங்கே பாடுகிறார். இந்த குடிசையில வந்து அவர் தங்கிட்டாரு. தங்கினதுக்கு அப்புறம் ராமர் பார்க்கிறாரு, இந்த குடிசை எப்படி செய்திருக்கிறான் என்று பார்க்கிறார். அப்பொழுதுதான் புதுகை ஐயா சொல்ல மாதிரி தேக்கு அடை படலையின் செறிவு செய்து பின் பூக்கிளர் நாணலின் புல்லு வைந்து கீழ் தூக்கிய வேகளின் கவரும் சுற்றுற போக்கி மண் எறிந்து அவை புனலின் தீற்றியே. இந்த இடத்துல ஒரு குடிசை கட்டுறதுக்கே வழி சொல்லி தர்றாரு கம்பர். என்ன பண்ணானா, தேக்கு இலை பார்த்தீங்களா, தேக்கு இலை வந்து மேல குடிசை மாதிரி மேல கூரை மாதிரி போட்டான். போட்டுட்டு அதுக்கு மேல நாணல் புல் இருக்குல்ல, நாணல் புல்லை வரிசையாக நெருக்கமாக அடிச்சு மேல கூரை செஞ்சு விட்டான், மேல்கூரை. பிறகு மூங்கில் கம்புகளால் அதுக்கு இந்த சுவத்துக்கு என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால் மூங்கில் கம்புகளை வரிசையாக நட்டு அதுல வந்து மண்ணை குழைச்சி அந்த மூங்கில் குலை மேல அடிச்சு அதை நீர் கொண்டு பூசி சுவரை போல் செஞ்சு அந்த குடிசையை லட்சுமணன் அழகாக செய்து வைத்திருக்கிறான். தேக்கு அடை படலையின் செறிவு செய்து பின் பூக்கிளர் நாணலின் புல்லு வேய்ந்து கீழ் தூக்கிய வேகளின் கவரும் சுற்றுற போக்கி மண் எரிந்து அவை புனலின் தீற்றியே என்று அவன் அந்த குடிசை செய்ததை காண்பிக்கிறார் கம்பர். இவன் செஞ்சதுல வந்து ராமன் வந்து மனைவியோட உள்ள போறான். பார்த்ததற்கு பிறகு ராமன் அவனை பார்த்து கேட்கிறான், எங்கே கற்றனை இது போல், எங்கடா படிச்சது இந்த குடிசை செய்ய, எப்படி கத்துக்கிட்ட நீ? நானும் தானே, நான் 2 பேரும் தானே ஒன்னா படிச்சேன், 4 பேர் தானே ஒன்னா படிச்சேன் வசிஷ்டர், நம்மகிட்ட இந்த பாடம் சொல்லி தரலையே, எங்கு கற்றனை என்று அவனை பார்த்து வியக்கிறார் ராமர். குன்று போல குளவிய தோழினாய் என்று கற்றனை இது போல், என்றைக்கு இதை கற்றுக்கொண்டாய் என்றான். குன்று தாமரை கண் பணி சோர்கின்றான். இப்படி கேட்டு கண்ணுல கண்ணீர் விடுறாராம் ராமர். இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடிசையை பண்ணிருக்கானே, இதை இங்கப்பா கத்துக்கிட்ட நீ அப்படின்னு கேட்கிற பொழுதே ராமருக்கு கண்ணுல கண்ணீர் வந்து நீர் சிந்த பெருவனா ஆகிறான். உடனே
அவன் அடுத்து ராமர் சொல்றாரு, யாரு லட்சுமணனை பார்த்து, அதாவது தசரதன் அப்பா ஒரு வாக்கு கொடுத்தாரு அம்மா கிட்ட, அந்த வாக்குக்காக நான் வடம் புகுந்தேன். கைகேயி கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு, அந்த வாக்கு அப்பா வாக்கு கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து கடினமான இந்த கானகத்துக்குள் புகுந்தேன். அதனால எனக்கு பெரும்புகழ் ஈட்டினேன். அதனால எனக்கு என்ன பயன்? அந்த பெரும்புகழ் ஈட்டினால என்ன பயன்? இடர் உனக்கு இழைத்தேன், உன்னை கஷ்டப்படுற மாதிரி நான் வச்சுட்டேனே என்று கலங்குகிறார் ராமர். அந்த குடிசைக்குள்ள போகிற பொழுது அவர் சொல்றாரு, எனக்கு புகழ் தான், நான் வந்து என் அப்பா பேரை காப்பாத்துங்கிறதுக்காக, வாக்க காப்பாத்துக்காக காட்டுக்குள்ள வந்தேன். ஆனாலும் எனக்கு என்னடா பயன்? உனக்கு வந்து இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டனே என்று கலங்குகிறார் ராமர். இதை பார்த்த உடனே லக்ஷ்மணன் சொல்றான், அந்த வாய்மொழி ஐயன் இளம்பொழும் நொந்த சிந்தை இளையவன் நோக்கினான். அப்படி அவர் சொன்ன உடனே இளையவனுக்கு வந்து சிந்தை நொந்து அவன் சொல்றான், எந்தை என்னுடைய தந்தை நீந்தான் காண்டி இடருக்கு அங்குறம் முந்து வந்து முளைத்ததான்றோ. நீ எனக்கு கஷ்டம் நீ சொல்றியே, இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் மூத்தவனா நீ வந்தது தானே, அதனாலதானே உனக்கு இவ்வளவு கஷ்டம். என் கஷ்டத்தை விட மூத்தவனா வந்து நீ படுற கஷ்டம் சாதாரண கஷ்டமா என்று கருதுகிறான். கேட்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, காட்டுக்கு வருவது என்பது ஒரு வேறு. ஆனா வந்து ஒரு மூத்தவனா பிறந்து அவனுக்குள்ள அந்த உரிமைகள் எல்லாம் இழந்து அவன் ஒரு அவமானத்தோடு இங்க வருவது என்பது ஒரு மிகப்பெரிய துயர் இல்லையா? அந்த துயரை லட்சுமணன் உணர்ந்து கொள்கிறான். இப்ப பாருங்க, ஒரு அண்ணன் பாருங்க, இவன் கஷ்டத்தை அவன் உணர்றான், அவன் கஷ்டத்தை இவன் உணர்றான். இவனுடைய துன்பத்தை அவன் உணர்ந்து கொள்கிறான், அவனுடைய துன்பத்தை இவன் உணர்ந்து கொள்கிறான். ஒருவருக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறார். ஒரு துன்பத்தை தானே உணர்ந்து போட்டு அடுத்த துன்பத்தை அறியாத போது அங்கே பெரிய சண்டை சச்சரவு ரகலை. இப்பொழுது இவர்கள் அற்புதமான தன்பியர்களாக இங்கே சகோதரர்களாக இங்கே காட்சிப்படுத்துகிறார் கம்பர். நான் தந்தையினுடைய பேரை காட்பதற்கு புகழ் சூடி என்ன பயன்? உன்னை கஷ்டப்படுத்திட்டனே என்று கவலைப்படுகிறார். நான் கஷ்டப்படுறது இருக்கட்டும், மூத்தவனா நீ பிறந்ததுனால தானே உனக்கு இவ்வளவு கஷ்டம்னா என்று இவன் கேட்கிறான். இப்படி கேட்கிற பொழுது உடனே ராமன் சொல்றாரு, சரி நம்மளை நினைச்சு தம்பி வருத்தப்படுறான் சொல்லி அவர் சொல்றாரு. என்ன சொல்கிறாரு சொன்னால், இந்த உலகத்துல நீ நாடு பணம் எல்லாம் சொல்ற, நாடு அரசாட்சி எல்லாம் சொல்லல, மண்ணும் செல்வத்துக்கு உண்டு வரம்பு. செல்வத்திற்கு ஒரு வரம்புங்கிறது இருக்கு, அவ்வளவுதான் சேர்த்துட முடியும். 1000 கோடினாலும் 1000 கோடி தான். அதுக்கப்புறம் 10,000 கோடி எல்லாம் இருக்குல்ல, அது யாரும் சேர்க்கறது இல்ல. லட்சம் கோடினாலும் லட்சம் கோடி தான். இப்போ செல்வத்திற்கு வரம்பு என்பது உண்டு. ஆனால் நாம் இன்றைக்கு வனத்தில் வந்து நோன்பு நோற்று தவம் செய்து அடைய போகிற இந்த செல்வத்திற்கு, இந்த பயனுக்கு வரம்பு இருக்கிறதா? ஆகவே நமக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு தான், அதை நினைச்சு கவலைப்படாதே என்று ராமர் அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் என்று அற்புதமாக அந்த இடத்துல கம்பர் பாடலை புனைகிறார். பிறகு தேற்றி தம்பியை தேவரும் கைதோழ நோற்று இருந்தனன். தம்பியை ஆசுவாசப்படுத்திட்டு தேவரெல்லாம் கைதோழ நோற்று இருந்தனன், தவம் செய்கிறான் ராமன். நோன் சிலையோன் இப்பால் ஆற்றல் மாதவன் ஆணையின் போனவர் கூற்றின் உற்றது குறாற்றமர் என்று எழுதுகிறார். அதாவது அப்பொழுது தவம் செய்கிறான் ராமன். இதுதான் முக்கியமான பகுதி. ராமன் வந்து அங்கே தவம் செஞ்சு கொண்டு இனிமையாக இருக்கிறான். இப்படி இந்த 3 படலங்கள் மிக சரியாக போனது. இந்த 3 படலங்களில் நாம் இப்ப எதுவரைக்கும் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், தசரதன் இறந்தது தெரியாமல் ராமன் வனம் புகுந்து அற்புதமான அந்த கதாபாத்திரமாகிய குகனை சந்தித்து அந்த குகனுடைய அன்பை உணர்ந்து அதில் கட்டுண்டு அவனை தன் தோழனாக உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டு, இதுல அண்ணனா தம்பியான்னு ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. குகன் அண்ணனா தம்பியா என்பதற்கு ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி அவனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டு பிறகு வனம் புகுந்து காய்ந்த வனத்தை ஒரு வளமிக்க வனமாக மாற்றி யமுனைக்கரை அடைந்து, யமுனையை தாண்டி சித்திரகூடமலை அடைந்து அதில் உள்ள அற்புதமான வனப்பான காட்சிகளை பார்த்து ஒரு தவச்சாலையில் ராமன் சீதை குடிப்புகிறார்கள். 2 பேரும் பேசி ஒருவருடைய அன்பை நினைத்து உருகி அவன் இருக்கிறார்கள். அப்போ கடைசியாக ராமன் தவம் செய்து தவம் அதை நோன்பு இருக்கிறான். அந்த நோன்போடு இந்த 3 படலங்கள் முடிகின்றன. அடுத்து இன்னும் 4 படங்கள் இருக்குங்க. அதோட அடுத்த படலத்தில் நான் பண்பில் சிறந்த தம்பி பரதனை பார்ப்போம் என்று சொல்லி இதுகாரம் இந்த சிறியனுடைய உரையையும் செவிமடுத்த உங்கள் பெருந்தன்மைக்கு மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அருமை ஐயா, ராமனை அழைத்து சென்று காட்டில் தவம் இருக்க வைத்து விட்டீர்கள். அவருடைய தகம் எப்படி வெற்றி பெறப் போகிறது என்பதை அடுத்த தொடரில் நாம்